Hello students, welcome to Easy Math. நம்ம 10th Maths exercise 2.3 second sum பார்க்க போறோம். If x is congruent to 13 modulo 17 then 7x minus 3 is congruent to which number modulo 17 னு கேட்டிருக்காங்க. எழுதிக்கலாம். x is congruent to 13 modulo 17 இது ஒன்று. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 7x minus 3 is congruent to which number நமக்கு எந்த நம்பர் தெரியாது. ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். மோடு 17. இனி நம்ம இதை ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். x minus 13 equal 17n. ஈக்குவல் போட்டு எழுதுனா மாடலோ கூட ரெண்டு சேர்த்து எழுதிக்கோங்க. இதில் வந்து எக்ஸுக்கு வழி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு 17n minus 13 அங்கே போகும்போது ப்ளஸ் 13 மாறும். இனி இதில் எண்ணுக்கு பதில் நம்ம லீஸ்ட் வேல்யூ போட்டால் இதை நம்ம வேல்யூ போட்டு அதை இது பண்ணும்போது நமக்கு எக்ஸ்க்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ லீஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன 1. இப்போ எண் இருக்க இடத்துல நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரியா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 in 1 plus 13. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 plus 13. எக்ஸுக்கு வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 30 கிடச்சிருக்கு. இந்த 30யை நம்ம இந்த எக்ஸ் இருக்க இடத்துல சப்மிட் பண்ணுவோம். 7 into 30 minus 3 is congruent to இதை வந்து நீங்கள் ஈக்குவல் போட்டுறதுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒய், இந்த ஒய் இருக்க இடம் என்ன ரிமைண்டர், அதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். 7 into 30 210 minus 3 is congruent to y modulo 17. 210 minus 3 207 is congruent to y modulo 17. இது நமக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த 207 17 கொண்டு டிவைட் பண்ணுங்க. 207 17 கொண்டு 117 are 17 பேலன்ஸ் 3 7 கீழே போட்டுக்கோங்க. 217 are 34 பேலன்ஸ் நமக்கு 3 கிடைக்கும். இப்போ 3 தான் என்னது ரிமைண்டர். நமக்கு அப்போ ஒய் கிடச்சாச்சு. 207 கான்க்ளூன்ட்டோ ஒய் இருக்க இடத்துல 3 ரிமைண்டர் தான் நமக்கு அதில் வரும். எழுதிக்கோங்க. அப்போ இதில் ஒய் வேல்யூ என்ன? 3 இதுதான் அந்த நம்பர். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.